நிகழ்தகவு. கண் கலங்கியபடி குடும்பத்துடன் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்த இளைஞர் 7 மாதங்களில் 25 பேரை திருமணம் செய்து மலைக்க வைத்த திலாலங்கடி இளம்பெண். திருமண வரன் பார்ப்பவர்களை குறிவைத்து நகை பணத்தை சுருட்டிக் கொண்டு ஓட்டம். 23 வயதிலேயே மாஸ்டர் மைண்டடாக செயல்பட்டு பல ஆண்களின் காதில் பூ சுற்றிய பலே இளம்பெண். 26வது கெட்டி மேளத்திற்கு தயாரான கல்யாண ராணியை போலீஸ் ரவுண்டு கட்டியது எப்படி? இளம்பெண்ணுடன் சிக்கிய 2 பேர் யார்? பின்னணி என்ன? சவாய் மாத்தோப்பூர் காவல் நிலையத்துக்கு குடும்பத்தோட இளைஞர் ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன சார் ஆச்சு, என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருந்த போலீஸ்காரங்க கேட்டு இருக்காங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல சார், இப்படி ஏமாறுவோன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு இளைஞர் கண் கலங்கியபடி சொல்ல, என்ன சொல்லணுமோ தயங்காம சொல்லுங்கன்னு காவலர்கள் சொல்லி இருக்காங்க. ஒரு பொண்ணு என்னை ஏமாத்தி பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டா சார்னு சொல்லி இருக்காரு இளைஞர். என்ன சார் சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு? அவங்க பேர் என்ன? எப்படி ஏமாந்தீங்க? அவங்கள அடையாளம் தெரியுமா? இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ அந்த இளைஞர் சொன்ன பதில் அங்க இருந்த காவலர்களையே என்ன சார் சொல்றீங்க, படிச்சவங்களா இருக்கீங்க, இப்படியா ஏமாறுவீங்கன்னு கேட்க வச்சிருக்கு. ஏன்னா கல்யாணம் பண்ணி 2வது வாரத்திலேயே அந்த பொண்ணு வீட்டுல இருந்த நகை பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு இளைஞர் கண்ணுல மண்ணை வாரி தூவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அதுக்கு பிறகு இளைஞர் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு இளம் பெண்ணை கண்டுபிடிக்கிற வேலையில தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல திருமண ஏஜென்ட்டுகள் மூலமா இளைஞருக்கு அந்த பொண்ணு அறிமுகமானது தெரிய வரவே அந்த திருமண ஏஜென்ட்டுகளையும் விசாரணை வளையத்துல கொண்டு வந்திருக்காங்க. மோசடி திருமண ஏஜென்ட்டுகளோட ஹிஸ்டரிய கைப்பற்றின போலீஸ் டீம் காவலர் ஒருத்தருக்கு மணமகள் வேணுங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணி காவலரோட போட்டோவை திருமண ஏஜென்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த மோசடி கும்பல் இளம்பெண் ஒருத்தங்களோட போட்டோவை அனுப்பி வச்சாங்க. அந்த போட்டோவுல இருந்த பொண்ணை பார்த்து போலீஸ்காரங்களே ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன்னா இளைஞரை ஏமாத்தின பொண்ணு போட்டோவை தான் அந்த காவலரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு வாட்ஸ்அப்ல வந்த போன் நம்பரை வச்சு அந்த மோசடி கும்பலை ரவுண்டு கட்டின போலீஸ் இளம்பெண்ணையும் கையும் களவுமா கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் அந்த இளம்பெண்ணால இளைஞர் மட்டும் பாதிக்கப்படல, இவர மாதிரி கிட்டத்தட்ட 25 பேர் ஏமாந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் மகாராஜ்கஞ்சுங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் 23 வயசான அனுராதா. அதே கிராமத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ஹெல்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அனுராதாவுக்கும் அவங்க கணவனுக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. அனுராதாவுக்கு பல ஆண்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருந்ததால மனைவிய வீட்டை விட்டு விரட்டி இருக்காரு கணவன். அதுக்கு பிறகு ராஜஸ்தான்ல வாடகைக்கு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு வந்த அனுராதாவுக்கு வேலைக்கே போகாம சொகுசா வாழணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. வேலைக்கு போய் கஷ்டப்படுறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வியர்வை சிந்தாம சம்பாதிக்கணும், வேலை செய்யாம வாழணும். இதுதான் அனுராதாவோட வாழ்நாள் கொள்கையாவே மாறி இருக்கு. அதுக்கு அவங்க கையில எடுத்த விஷயம்தான் மேரேஜ். திருமணத்துக்கு பொண்ணு பாக்குறவங்க மனைவிய இழந்தவங்கன்னு தனியா இருக்கிற ஆண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நகை பணம் இப்படி எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ரொம்பவே சொகுசான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அனுராதா. 1 இல்ல 2 இல்ல, இதுவரைக்கும் 25 ஆண்களை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. கல்யாணம்ங்கிற பேர்ல நகை பணத்தை ஆட்டைய போடுறதுதான் இவங்களோட திட்டம். ரொம்ப வசதியான வீட்டு ஆண்களை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணி ஏமாத்துனா ஈஸியா சிக்கிடுவோம். அவங்க பணத்தை வச்சு நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. அது ரொம்ப ரிஸ்க்குங்கிறதால அவங்களுடைய டார்கெட்டே மிடில் கிளாஸ் ஆண்கள் தான்.
நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற ஆண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்றதுதான் நமக்கு சேஃப்டின்னு நினைச்சு தேடி தேடி செலக்ட் பண்ணியிருக்காங்க அனுராதா. அந்த வரிசையில தான் சவாய் மாதோப்பூர் பகுதியை சேர்ந்த விஷ்ணு சர்மாங்கிறவரு அனுராதா வலையில மாட்டியிருக்காரு. பிரைவேட் கம்பெனில மேனேஜரா இருக்கிற விஷ்ணு தனக்கு நல்ல மணமகளை பார்த்து கொடுங்கன்னு திருமண ஏஜென்ட்டுகளான சுனிதா, பப்பு மீனாங்கிறவங்க கிட்ட 2 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி விஷ்ணுவுக்கு அனுராதாவை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. விஷ்ணுவுக்கு அனுராதாவை பார்த்ததும் பிடிச்சு போனதால பார்த்து பேசி 3வது நாளே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணமாகி 2 வாரத்துல பீரோவுல இருந்த நகை பணத்தை எல்லாம் திருடிக்கிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. விஷ்ணு மாதிரியே 25 ஆண்களை திருமண ஏஜென்ட்டுகள் மூலமா பிடிச்சு கல்யாணமும் பண்ணியிருக்காங்க அனுராதா. அதுவும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கல்யாணத்தையும் சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அனுராதா கிட்டையும் அந்த மோசடி ஏஜென்ட்டுகள் கிட்டையும் நடத்தின கிடுக்கிப்பிடி விசாரணைக்கு அப்புறம்தான் தெரிய வந்திருக்கு. நல்ல வேளையா 26வது ஆளா ஒரு ஆணோட வாழ்க்கையை சீரழிச்சு பணம் நகைகளை பறிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாண ராணி போலீஸ் கிட்ட வசமா சிக்கிட்டாங்க. திருமண ஏஜென்ட்டுகள் மூலமா வர்ற எந்த வரனா இருந்தாலும் அவங்களுடைய பேக்ரவுண்ட முழுமையா விசாரிச்சு கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் உதாரணம். நிகழ்தகவு